ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோன்னா ரோப்ளாக்ஸ் டெரோ கார்னிவல்ன்ற ஒரு கேமுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே ரொம்ப மோசமான ஒரு ஜோக்கர் ஒருத்தர் இருக்கான்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவனை ஓட்டுறதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். ஆக்சுவலி அவனை ஓட்ட முடியாது, அதாவது இங்கே மாட்டிக்கிட்டோம், இங்கேருந்து தப்பிக்கணும், அதான் இங்கே விஷயம். ஓகே, அப்படியே போயிட்டு ஓகே வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ அந்தமாரி ஆளுங்கிட்டலாம் ஷேர் பண்ணுங்கள். பச்சை அப்படியே இந்த பலூன் மேலெலாம் அப்படியே தாவி போய் இங்கேருந்து ஒரு ஜம்பு போட்டு இங்கேருந்து அப்படியே ஓடி போய் இங்கே போவோம். இவன் எதோ சொல்கிறான். குயிக்லி த்ரூ ஹேர் லுக் லைக் சம் கைண்ட் பாய்லர் ரூம். இதைத்தான் சொன்னானோ? அடைச்ச அது போயிடுச்சு, போயிடலான்னு நினச்சேன், ஆனால் போகிறதுக்குள்ளே அது பிடிச்சிடுச்சு. ஓகே, இந்த வாட்டி போயிடலாம். ஓ அப்பாடி செம்ம ஜஸ்ட்டில் போயிட்டோம். ஓகே, இதையும் தாண்டிடுவோம். தாண்டாச்சு. ஓ ஜஸ்ட்டு மிஸ்ஸு, இல்லை நம்ம கறிக்கு போயிருப்போம். ஆக்சுவலி கறி இருக்க மாட்டோம், அவுட் ஆகிருப்போம். ஐயோ இதில் அவுட் ஆகிட்டேன். ஓகே, இதுவும் ஆகிடுச்சுல, அது போதும். அப்படியே ஒரு ஜம்பு, இங்கே ஒரு ஜம்பு, இங்கே ஒரு ஜம்பு. ஓகே, அப்படியே அந்த கம்பி மேலேயே ஏறி போயிடலாம் அசால்ட்டாக. ஓகே, எப்படியோ தப்பிச்சாச்சு. இங்கே ஏதோ ஜோக்கர் கை மாதிரி வந்து போகுது, ஆனால் நானே சுத்தமாக தெரியல. வர போகுது அந்த ஃப்ளேம் த்ரோவரில் மாட்டின மாதிரியே மாட்டிக்க போகிறோம். எதுக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாகவே போகலாம். ஏதோ ரொம்ப கஷ்டமாக ரெடி பண்ணியிருப்பானுங்கன்னு நினச்சேன். ஈஸி பேயாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அப்படியே தாவி தாவி போய் ஓகே எப்படியோ இங்கே வந்தாச்சு. இதுதான் எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல கொஞ்சம் டஃப்பான இடம்னு நினைக்கிறேன். ஓகே, இப்படியே வந்து எங்கடா இது வச்சுருக்கீங்க, என்னடா போயிட்டே இருக்கா பாடி. ஓகே, அப்படியே கீழே விடாமல் எப்படியாவது அப்படியே போயிடணும். என்னடா இது அந்த கம்பியோட ரொம்ப மோசமாக இருக்குது. ஜஸ்ட்டு மிஸ் காய்ஸ். ஐயோ அதானே பார்த்தேன், எப்பட்றா இன்னும் ஒழுங்காக போயிட்டுருக்கேன்ட்டு அதுக்குள்ளேயே வேலையை காட்ட ஆரம்பிச்சிச்சு. ஓகே, இந்த வாட்டி நம்மளோட வித்தியெல்லாம் காமிக்காமல் கொஞ்சம் பொறுமையாக போக வேண்டியது தான். அப்பாடி இவ்வளோ தக்குலுன்னு கம்பியில் எப்பட்றா ஓடுற? இவெல்லாம் மனுஷனே இல்லை காய்ஸ். ஆக்சுவலி இது ஒரு கேட் மேட்ச். ஓகே ஓகே ஃபினிஷ் லைன் கிட்ட வந்தாச்சு. அப்படியே ஒரு ஜம்ப் போட்டு இந்த ஏணி மேலே ஏற வேண்டியது தான். திறந்துடுச்சுப்பா. இதுக்கு ஒரு ஷார்ட் ரூட் இருக்கு. இப்படியே ஓடி வந்து, ஆனால் இதுக்கு மேலே வேணாம், நம்ம ஒழுங்காகவே போய்க்கலாம். திருப்பி ஒரு ஏணியா? ஓகே, எங்கள் மேலே ஏதோ ரூட் வருது. என்னப்பா தம்பி திருப்பியும்? கல்ப்பு ஐ கேன் ஹியர் த க்ளோன் லாஃபிங் மேக் யுவர் வே ஆன் டு த ஃபெரிஸ். ஏதோ சொல்கிறான் இங்கே ஏதோ பேய் இருக்குன்ட்டு. எதுக்கும் நம்ம ஏதாவது சிரிச்சுக்கிட்டே வருமாமா. ஏதோ அந்த நம்மளுக்கு என்ன சமாளிப்போம். என்ன ஒன்றும் இல்லையா? வந்துச்சு. அவன் சொன்ன பேய் இதானா? இந்த பாப்பி பிளே டைமில் வர்ற மாதிரியே சிரிச்சுக்கிட்டே வருது. எனக்கு தெரிஞ்சு நம்ம அது மேலே ஏறணும்னு நினைக்கிறேன். அப்படியே ஏறி போய் டக்குன்னு இது மேலே போயிட வேண்டியது தான். என்னடா ஜோக்கர் மண்டையா, என்னையா பிடிக்க வந்த பல்பு வாங்கினியா? என்னடா அவன் துரத்துனே வரான். விட்டா மேலே ஏறி வந்துடுவான் போல. எது வந்தால் நம்மளுக்கு என்ன, நம்ம தப்பிச்சிட்டோம்ல, அது போதும். ஒரு வழியாக இதை ஆடி அசைஞ்சு அமாவாசை வர்றதுக்குள்ளே எப்படியோ இதுவே கொண்டு வந்து விட்டுருச்சு. ஸ்லோவாக தான் வந்துச்சு, ஆனால் பரவாயில்ல. அந்த ஜோக்கர்கிட்டேருந்து தப்பிக்காது ஒன்று தான் வழி. இதோ கீழே நிற்கிறான் பாருங்க. இதோ ஒரே இடத்துலேயே கிளிச்சான மாரி ஓடிக்கிட்டு இருக்கான், காமெடி பீஸ். ஓகே, அப்படியே இப்படி போய் அப்படியே இங்கேருந்து ஒரு ஜம்ப் போட்டுற வேண்டியது தான். அங்கே வந்த மாதிரி இன்னொரு ஒரு பலூனா. இங்கே செக் பாயிண்ட் வேறு இல்லை, பார்த்து போகணும். கீழே விழுந்தேன்னா ஒரு எலும்பு விடாமல் எல்லாம் பீஸாக செதறிடும். தேர்ஸ் ஒன்லி ஒன் வே டவுன் ஹாப் ஆன் டு இதை போட்டுருந்துச்சு. ஓகே, நம்ம அப்படியே இதில் உக்காந்துப்போம். இந்த இடம் ஃபுல்லாக ரைடாக தான் இருக்கும் போல். என்னடா கீழே கூப்பிட்டு போயிடுச்சு. இந்த இடம் தெரிஞ்சிருந்தேன், நான் அங்கேருந்தே வந்திருப்பேனே. ஒரே எது பேர் போகணுமோ யாருக்கு தெரியும். என்னடா இது திருப்பி மேலே போகுது, பொருள் அங்கேருந்தே குச்சிருக்கணுமோ. ஓகே வந்தாச்சு.
இங்கேருந்து ஒரு ஜம்ப் போட்டு வேண்டியது தான். செக் பாயிண்ட் இதுவாகிடுச்சு. ஓகே ஓகே, இங்கே ஏதோ ஆணிலாம் பெருசு பெருசாக குத்துது. அப்பாடி எப்படி தப்பிச்சிட்டோம். எங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குமோ என்னமோ. ஓகே, இங்கேருந்து தப்பிச்சாச்சு. என்னோட மூம்பில் பிளேடாக இருக்குது. பக்ஸ கத்தி மாதிரியே அது இருக்குப்பா. மோசமாக இருக்கும் போல் அதோட. இங்கேயும் ஒன்று வச்சுருக்கானுங்க. இங்கேயும் அதோ கோஜோ சாடுவேன் ஒரு பிளேயர் ஒருத்தன் போயின்னு இருக்கான். செம ஜஸ்ட்டு. இங்கேயும் ஒரு பெரிய இது ஒன்று வருது. அது விழுந்து எடுத்து தப்பிச்சு போயிட்டோம். இதுக்கு மேலே தான் இருந்துச்சு கேமே வேறு லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன். வாட் இஸ் தட்? எ போர்ட்டல், ஒன்லி ஒன் வே டு ஃபைண்ட் அவுட். என்னடா பைத்தியக்காரமே எது பார்த்தாலும் ஒன்லி ஒன் வேன்னு சொல்லியிருக்கேன். டெலிபோர்ட் பண்ணிவிடுமோ? நான் நினச்சப்பட டெலிபோர்ட் பண்ணிச்சு. எங்கடா வந்த போர்ட்டில் காணோம். என்ன ரூட் காய்ஸ் இது? இப்படி தான் போகணுன்னு நினைக்கிறேன். இந்த பாலம் வேறு உடஞ்சிருக்கு. பார்த்து போகணும். இப்படி ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கணுமே. இதுக்கு நம்ம அங்கே இருந்திருந்தாலே. ஓ, இப்போ ஃப்ளேம் த்ரோ வச்சு சுற்றலாம் ஆரம்பிச்சிட்டிங்களா? இதுனா நிற்க மாட்டேங்குது. ஓகே, நிற்க மாட்டேங்கலன்னா நான் நிற்க மாட்டேன்டா, நான் போவேன்டா. சரி ஓகே, அது ரிட்டர்ன் ஒரு ரவுண்டு போகிறதுக்குள்ளே டக்குன்னு இப்படி வந்துடலாம். இந்த நெருப்பு வேறு செம்ம பயமுறுத்துது. இதுக்கு மேலே எங்கடா வழி இருக்குது? ஓகே, அப்படி ஏறுடா. ஐயோ, இப்படி வந்து திருப்பி ஏறலாம் பார்க்கறதுக்குள்ளே முடிச்சிடுச்சு என் வேலையை. ஓகே, இந்த இடமா சுத்தம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இடம். ஓகே, எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணிட்டு தான். எப்பா, இதுக்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கணும். எதுக்கு நம்ம கொஞ்சம் சீக்கிரமாகவே மேலே போய் ஏறி. ஐயோ, இது என்னடா இது? அப்பாடி அப்படியே ஏறியாச்சு. செக் பாயிண்ட் வந்துச்சு. இது என்னடா தக்குண்டு கம்பி கொடுத்து வச்சுருக்கீங்க? ஐயோ, எனக்கு தெரிஞ்சு இந்த இடம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்னு தோணுது. ஐயோ, கம்பி பிடிச்சி ஏறான்டா. இவன் ஏன் இப்படி பண்ணுறான்னு தெரில காய்ஸ். ஏன்டா இப்படி பண்ணுற? இந்த லெவல் முடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போலயே. எப்படியோ ஒரு ஸ்டேஜ் அந்த இதுவில் ஒரு இது தாண்டியாச்சு. அப்பாடி எப்படியோ பெரிய தொலைக்கிட்டன்னு தாண்டி வந்துட்டோம். இதனோட என்ன போட்டலு சொல்லுப்பா. திஸ் இஸ் எல்லோ ஃபயர் வில் மேக் யூ ரன் ரியலி ஃபாஸ்ட். அப்படியாப்பா, சரி ட்ரை பண்ணுவோம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஒரு நாள் இப்படி தான் அதை க்ராஸ் பண்ணும் போல். ஐயோ சே, சரி திருப்பி ட்ரை பண்ணலாம். வாயை முடுறான். அவனுக்கு வாயை வலிக்காதாடா சும்மா எதுக்கத்தாலும். அம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அங்கே தானே இருந்தான் அந்த குட்டி பையன். அதுக்குள்ளே எப்படி இங்கே வந்திருப்பான்? சரி நம்மளுக்கு என்ன. ஐயோ, திருப்பி அங்கேயே ஓடிட்டுன்னு. இந்த வாட்டி விடக்கூடாது, விடவும் மாட்டேன். எப்படியாவது நான் அதை முடிக்கணும். அப்பாடி எப்படி அதை தாண்டிட்டேன். மற்றதை எப்படி தாண்ட போகிறனோ நினச்சேன். இங்கே செக் பாயிண்ட்டும் இல்லை காய்ஸ். ஐயோ, யாடா இப்படி பண்ண? சபா, இது தாண்டதுக்குள்ளே போதும் ஆகிடும் போலையே. இந்த டெரர் கார்னிவலும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, சும்மா சொல்ல முடியாது. ஓ சரி ஓகே, இதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்து ஆட வேண்டியது தான். அப்போடி எப்படியோ குதிச்சிட்டான். நம்ம நிறுத்தி போக வேண்டியது தான். ஏன்னா அப்படி போனால் தான் இந்த லெவலில் க்ராஸ் பண்ண முடியும் நினச்சேன். ஆனால் நினச்சதும் வீணாக போச்சு. ஆனால் வேறு வழி இல்லை, நம்மளுக்கு பொறுமை தான் இப்போ நம்மளுக்கு உதவி செய்யப்படும். அதுக்குன்னு ரொம்ப பொறுமையாக இருந்தோம்னா இப்படி தான் நடக்கும். திடீர்னு ரொம்ப ஸ்கிட் அடிச்சுன்னு போயிட்டான்.